Hello everyone. Welcome to the daily preparation series SBI PO clerical exams for your day 4 video. So நம்ம டெய்லி ஆக்சுவலா ஒரு டாபிக் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பேங்க் எக்ஸாம்ஸ்ல, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா SBI PO அண்ட் கிளரிக்கல் எக்ஸாம்ஸுக்காக அப்படின்ட்டு. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. பேங்க் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 3 ஏரியாஸ் இருக்கு, நமக்கே தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேஜர் ஏரியாஸ்னு எடுத்துக்குவோம். ஒன்னு வந்து குவான்ட்ஸ், அடுத்தது வந்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அடுத்தது வந்து ரீசனிங் எபிலிட்டி, மூணாவது வந்து வெர்பல் எபிலிட்டி. ஸோ இந்த சிம்பிள் ஈக்குவேஷன்ங்கிற டாபிக் அதுல குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறதுல வரும். ஓகே, ஸோ 2-3 விஷயம் நம்ம இதை பத்தி புரிஞ்சுக்கணும். சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்ல சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்ங்கிற டாபிக் வந்து 2 விதமா எக்ஸாம்ல கேட்கலாம். ஒன்னு டைரக்டா சிம்பிள் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸுக்காகவும் யூஸ் ஆகும். ஓகே, டைரக்டா சிம்பிள் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். ரெண்டாவது, இது சிம்பிள் ஈக்குவேஷன், பர்சன்டேஜஸ், ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தடாலஜி தெரிஞ்சதுன்னா ஒரு அட்வான்ஸ் டாபிக் லைக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸோ, டைம் அண்ட் ஒர்க்கோ, இல்லாட்டி வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸோ இதுல சால்வ் பண்றதா இருந்தாலும் இந்த சிம்பிள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தடாலஜி நமக்கு அப்போ தெரியற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஆன் ஆல் ஹையர் டாபிக்ஸும் வரலாம், டைரக்டா சிம்பிள் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் வரலாம். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான டாபிக் அப்படிங்கிறதுனால இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னும் 2-3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும். ஸோ குவான்டிடேட்டிவ்ல சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்ல டைரக்டாவே எல்லா எக்ஸாம்லயும் we can expect somewhere around 2 to 3 மார்க்ஸ். இந்த ஒரு டாபிக்ல இன்னைக்கு நாம பார்க்க போற கிளாஸ்ல இருந்து மட்டும் around 2 to 3 மார்க்ஸ் in every paper we are having. So which makes it again, as I was saying, a very important topic. So இது என்ன டாபிக்னு பார்த்தாச்சு, எக்ஸாம்ல எங்க வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். Now we will start looking at the problems or the concepts. இந்த டாபிக்னா என்ன, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் we need to understand ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 4x அப்படின்னு நான் எழுதுறேன், இதுக்கு பேர் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகே, எப்ப சார் இது ஈக்குவேஷனா ஆகும் பேசிக்கா அப்படின்னா, எப்போ ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு இந்த பக்கம் ஒரு வேல்யூ போட்டுட்டு நாம என்ன பண்றோம், இது LHS இது RHS அப்படின்னு எப்போ எழுதுறோமோ then this becomes an equation. அதுலயுமே this is இந்த ஈக்குவேஷன் இப்ப நான் எழுதியிருக்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் அன்னோன் வேரியபிள். ஓகே, எக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ நான் எழுதியிருக்க இந்த எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன். இப்போ இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் இருக்கு சார் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும். எப்படி சார் சால்வ் பண்ணுவோம்? நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி நமக்கு தேவையான வேரியபிளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதை இன்னொரு பக்கம் கொண்டு வருவோம். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்க போறோம். இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்க வரும், டிவிஷன்ல வரும். ஸோ 8 divided by 4, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஒரு சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா நமக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. சால்வ் பண்ற மெத்தடாலஜியும் நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். எப்படி சார் பண்ணுவோம்? இந்த நமக்கு தேவையான வேரியபிளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வந்துட போறோம். கொண்டு வரப்போ எப்படி கொண்டு வரணும்? இந்த பக்கம் பிளஸ்ல இருந்தா அந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும், இந்த பக்கம் மல்டிபிளிகேஷன்ல இருந்தா அந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வரும், டிவிஷன்ல இருந்தா மல்டிபிளிகேஷன்ல வரும், மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல வரும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி சால்வ் சிங்கிள் வேரியபிள். ஓகே, இப்போ 2 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், 4x plus 2y is equal to 6. இப்போ இதை டைரக்டா சால்வ் பண்ண முடியுமா சார்? நமக்கு வேரியபிள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஆல்ரெடி வேரியபிள்லாம் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு. ஓகே, மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் வருது. ஓகே, டைரக்டா இதுல இருந்து எக்ஸ் ஒய் சால்வ் பண்ணி எடுக்க முடியுமா சார் நம்மளால அப்படின்னா இந்த இடத்துல அதை பண்ண முடியாது. ஏன் சார் பண்ண முடியாது? நம்ம கிட்ட இருக்கிறது 2 வேரியபிள்ஸ், ஆனா இருக்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருக்கும்போது டைரக்டா சால்வ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன சார் வரும்? அப்போ இதுக்கு பேரலா இன்னொரு ஈக்குவேஷனும் கொடுப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா அவங்க எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3x plus 2y is equal to 5ன்னு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா this now becomes what we call as simultaneous equations. ஏன் சார் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்றோம்? நாம இப்ப கண்டுபிடிக்க போற எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷனை பொறுத்தும் இருக்கும். இதுக்கு பேர் தான் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். ஓகே, இதுல இன்னும் 2-3 விதமா ஈக்குவேஷன்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். என்ன அப்படின்னா டிகிரிங்கிறத பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுவோம். இப்போ நான் எழுதியிருக்க எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த எக்ஸ் உடைய பவர் என்ன 1, ஒய் உடைய பவர் என்ன 1, மேக்சிமம் பவர் என்ன வருது டிகிரி 1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லாட்டி சிம்பிள் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். லீனியர் அப்படின்னா ஆர்டர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வரும், இட் இஸ் பிகமிங் சம்திங் கால்ட் அஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் பவர் 3 இருக்கு, இப்போ எக்ஸ் பவர் 2 இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு குவாட்ராட்டிக். எக்ஸ் பவர் 3 இருக்கு அப்படின்னா, ஹையஸ்ட் பவர் 3 இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு கியூபிக். ஸோ இந்த மாதிரி ஹையர் ஈக்குவேஷன்ஸும் வரும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சிம்பிள் ஈக்குவேஷன் இல்லாட்டி லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அட்ரஸ் பண்ண போறது எல்லாமே பவர் 1 இருக்கிற ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ பவர் 2 பவர் 3 எல்லாம் எக்ஸாமுக்கு கிடையாதா சார்னா இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இருக்கு, ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம், வேற கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வாட் வி ஆர் சீயிங் இஸ் லீனியர் ஈக்குவேஷன், அதாவது பவர் 1 ஆர்டர் டிகிரி 1 இருக்கிற ஈக்குவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சார். 4x plus 2y is equal to 6, 3x plus 2y is equal to 5. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சார். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம் இப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, நமக்கு என்ன தெரியும், சிங்கிள் வேரியபிள் சிங்கிள் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா லெஃப்ட் ரைட் நோத்தி கொண்டு போய் சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கும். நமக்கு இங்க என்ன பிரச்சனை, நமக்கு இங்க ரெண்டு வேரியபிள் எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஓகே, ஆனா நமக்கு என்ன தெரியும், சிங்கிள் வேரியபிளா இருந்தா சால்வ் பண்ண தெரியும். அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து சிங்கிள் வேரியபிளா குறைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு என்ன சிங்கிள் வேரியபிளா தான் சால்வ் பண்ண தெரியும். ஸோ ரெண்டு வேரியபிள ஒரு வேரியபிளா குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். ரைட்டா? இதை கண்டிப்பா குறைக்க முடியும். அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு எலிமினேஷன் மெத்தட், இன்னொன்னு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்னா என்ன சார்னா ஒரு வேரியபிளை அப்படியே ரிமூவ் பண்றது, எலிமினேட் பண்றது. ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து எலிமினேஷன் மெத்தட், இன்னொன்னு வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். நான் இப்ப ரெண்டு மெத்தடையுமே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எக்ஸாம்ல நீங்க எந்த மெத்தட் வேணாலும் சால்வ் பண்ணலாம். எந்த மெத்தட்ல நாம சால்வ் பண்ணாலும் ஆன்சர் ஒண்ணுதான் வரும். ஒரு சில கொஸ்டின்ல ஒரு சில மெத்தட்ஸ்ல போகும்போது ஸ்டெப்பு கம்மியா வரும். ஸோ எந்த கொஸ்டினுக்கு எலிமினேஷன் மெத்தட் போகணும், எந்த கொஸ்டினுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல நாம போகணும் அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ண நமக்கே பழக்கத்துல தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு நமக்கு ரெண்டுமே தெரியணும், ரெண்டுமே புரிஞ்சிருக்கிறது பெட்டர். இட் இஸ் ஆல்வேஸ் குட். எலிமினேஷன் என்ன சொன்னேன், ஒரு வேரியபிள் இருக்கக்கூடாது, எலிமினேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க, 2y இருக்கு, இதை எலிமினேட் பண்ணணும். அந்த y அப்படியே ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப ஏன்னா ஒரே சிம்பிள் இருந்தா சப்ராக்ட் பண்ணுவோம், அப்பதான் எலிமினேட் ஆகும். வேற வேற சிம்பிளா இருந்ததுன்னா -2y + 2y இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும், எலிமினேட் ஆயிடும். பட் ரெண்டுமே -2y இருந்துச்சுன்னா இதை சப்ராக்ட் பண்ணாதான் சிம்பிள் மாதிரி -2y + 2y = எலிமினேட் ஆகும், நமக்கு 0 ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மைனஸ் பண்றோம் நம்ம. ஓகே, லெட் மீ ரிமூவ் திஸ், ஸோ நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ரைட், இப்போ என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ சப்ராக்டிங் திஸ் 4x இருந்து 3x மைனஸ் பண்றேன், என்ன வரும் 1x. 2y 2y ஆகும், அப்படியே கேன்சல் ஆயிடும். 6 இங்கேயும் மைனஸ் இருக்கு, நமக்கு 6 இருந்து 5 போச்சுன்னா 1. ஸோ x = 1 கண்டுபிடிச்சிட்டோம்.
இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் வேணுமோ அந்த ஈக்குவேஷன்ல போட்டுக்கலாம். இதுலதான் போடணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே எதுல சிம்பிளிபிகேஷன் நமக்கு கம்மியா இருக்கோ அதுல போட்டுக்கலாம். வேலை ஈஸி நமக்கு. ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 4x plus 2y is equal to 6ங்கிற ஈக்குவேஷன்ல நான் இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலா 1 போட போறேன். அப்போ 4 into 1 plus 2yங்கிறது 6. 4 into 1 என்ன? 4. 4 plus 2yங்கிறது 6. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ 2y is equal to 6 minus 4. அப்போ 2y is equal to 2னு வருது நமக்கு. அப்போ y is equal to 2 by 2 is equal to 1. இப்ப நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்களா? ரெண்டு வேரியபிள் இருக்கிற கொஸ்டினை நமக்கு என்ன தெரியும்? சிங்கிள் வேரியபிளா மாத்தினா சால்வ் பண்ண தெரியும். y மட்டும் எலிமினேட் பண்ணி x உடைய சிங்கிள் ஈக்குவேஷனா கொண்டு வந்து x கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு வேரியபிள் இருக்கு, சால்வ் பண்ண தெரியும். x கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது திருப்பி ஈக்குவேஷன்ல போட்டுட்டா ஒரு வேரியபிள் ஈக்குவேஷனா மாறிடுது y-ல. திரும்ப திரும்ப நமக்கு தெரிஞ்ச மெத்தடுக்கு கொண்டு போறோம் கொஸ்டினை. நமக்கு என்ன தெரியும்? பேசிக்கா சிங்கிள் வேரியபிள் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா? சோ என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நமக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜிக்கு மாத்திக்கிறோம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் இப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த கொஸ்டின்ல y-யும் 2y-யும் 2y-யும் அப்படியே இருந்துச்சு, நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணிட்டீங்க, பட் வேற வேற மாதிரி இருந்தா என்ன சார் பண்ணுவோம் நாம? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமே. 4x plus 3y is equal to 7. 2x plus 6y is equal to 8. இப்படி இருக்கு ஈக்குவேஷன் எடுத்து. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம x உடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும், y உடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும். ஏதாவது ஒரு ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று பண்ணோம்னா கேன்சல் ஆட். நமக்கு இந்த இடத்துல இல்ல. இந்த கொஸ்டின்ல x-க்கு 2 இருக்கு, இந்த கொஸ்டின்ல x-க்கு 4 இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல x-க்கு 6 இருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல x-க்கு 3 இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலா இல்ல. அப்ப நாம ஈக்குவலா மாத்தணும், இந்த கோஎஃபிஷியன்ட்டை மாத்தணும். எதை சார் மாத்தலாம்? இந்த கொஸ்டின்ல எல்லாமே 2 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அதனால நீங்க எதை மாத்தினாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 2x plus 17y is equal to 19. ஓகே, 4x plus 19y is equal to 23. இப்படி கொடுத்திருக்காங்கன்னா x-ஐ ஈக்குவேட் பண்றது ஈஸி. y-ஐ 17ஆலையும் 19ஆலையும் மல்டிப்ளை பண்ணி போடுறா நமக்கு டைம் கஷ்டமாயிடும். ஓகே, சோ எதை வேணாலும் நம்ம பண்ணலாம். எதை பண்ணலாங்கிறத நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். சோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? ரெண்டுலுமே ஈக்குவலா இருக்க, எல்லாமே 2 டேபிள்ல வர மாதிரி இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்? x-ஐ கேன்சல் பண்ண ட்ரை பண்றேன். x-ஐ கேன்சல் பண்ண என்ன ஆகணும்? ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். முதல் ஈக்குவேஷன்ல 4 ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அப்ப இப்போ இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றேன், இத செகண்ட் ஈக்குவேஷன் சொல்றேன். முதல் ஈக்குவேஷன்ல 4 அப்படியே இருக்கு. சோ முதல் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேன். 4x plus 3y is equal to 7. ரெண்டாவது ஈக்குவேஷனை என்ன பண்றேன்? நமக்கு 4 வேணும், 2x இருக்கு, அந்த இடத்துல நமக்கு 4x வேணும். 2x 4x மாத்திரம் என்ன பண்ணுவோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ into 2 பண்றேன். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடுது? 2x into 2 4x, 6y into 2 12y, 8 into 2 16. ஓகேவா? இதுல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா பண்ணிக்கங்க. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணாம விட்டுட்டாதீங்க. ரைட்டா? 2x பண்ணிட்டேன் சார், மறந்து போய் 6y-யும் 8-யும் மல்டிப்ளை பண்ணாம விட்டுட்டேன் சார்னா ஆன்சர் தப்பா வரும். அந்த மிஸ்டேக்கா பண்ணக்கூடாது. ரைட்டா? இப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு 4x-ம் 4x-ம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒரே சிம்பிளா இருந்தா மைனஸ் பண்ணணும், வேற வேற சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணணும்னு சொல்லணும். சோ இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம். சோ மைனஸ் 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 4x minus 4x கேன்சல் ஆயிடுது. 3y minus 9 12y, அப்போ minus 9y கிடைக்குது. 7 minus 16 minus 9. அப்போ y என்ன ஆயிடுச்சு? பாருங்க, சிங்கிள் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. நமக்கு y என்ன? minus 9 divided by minus 9 1. இப்போ y கிடைச்சிருச்சு. y-ஐ கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடணும். நம்ம எந்த ஈக்குவேஷன்ல போடலாம்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். சோ புட் y is equal to 1 in second equation. செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம். எப்படி போடுறோம்? நம்ம ஈக்குவேஷன் என்ன? 2x plus 6y is equal to 8. இப்போ என்ன பண்ண போறேன்? y-க்கு பதிலா 1 போட போறேன் இல்லையா? அப்போ 2x plus 6 into 1 is equal to 8. 2x plus 6 is equal to 8. 6 into 1 6. 6 அந்த பக்கம் போட்டு போயிடுவோம்.
2x is equal to 8 minus 6. 2x is equal to 2. அப்போ x is equal to 1. x equal to 1, y equal to 1. ரெண்டுக்குமே நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ இப்போ நம்ம எப்படி பார்த்திருக்கோம், ரெண்டு ஈக்குவேஷன்ல வேற வேற கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தா எப்படி பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ரெண்டு ஈக்குவேஷன்ல ஒரே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தா எப்படி பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இந்த மெத்தடுக்கு பேரு எலிமினேஷன் மெத்தட். ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்றோம். ஏன் சார் பண்றோம், ரெண்டு வேரியபிள் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, நமக்கு ஒரு வேரியபிள் ஒரு ஈக்குவேஷனா இருந்தா சால்வ் பண்ண தெரியும், நமக்கு அப்படி இருந்தா தான் சால்வ் பண்ண தெரியும். நம்ம அப்படி சால்வ் பண்ண தெரியறதுனால என்ன பண்றோம், ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கிறத ஒரு வேரியபிளா மாத்துறோம், ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணிட்டு. ஓகேவா, இப்போ முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா எலிமினேஷன் மெத்தட்ல, இதே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போட்டு காட்டுறேன். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போட்டா இது எப்படி வரும்னு பார்ப்போமே. இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் வந்து 1 1ன்னு வந்துச்சு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம், ஏன்னா அதே ஆன்சர் வருதான்னு காட்டுறதுக்காக. ரைட், இப்போ இதை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போறோம். சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டினை ஒழுங்கா எழுதிடுறேன், இந்த இடத்துல வை. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா என்ன சார், ஒரு வேரியபிளுக்கு பதிலா இன்னொரு வேரியபிளை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன்ல. சோ என்ன பண்ண போறோம், இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y-னா என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். y-னா என்ன வரும்னு கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன இருக்கு, 4x plus 2y is equal to 6ன்னு இருக்கு. இப்போ எனக்கு y மட்டும் தான் வேணும், y மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோ, மத்தல இன்னொரு பக்கம் போயிடுவோம். அப்போ 2y is equal to 6 minus 4x. y is equal to 6 minus 4x divided by 2. இதான் y உடைய வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இன்னொரு ஈக்குவேஷன்ல போடணும். இதுல ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வேல்யூ டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல திருப்பி சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது, இன்னொரு ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எங்கேருந்து டிரைவ் பண்ணீங்களோ அங்கேயே சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் y உடைய வேல்யூவை டிரைவ் பண்ணேன், அதை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 3xங்கிறது அப்படியே இருக்கும், பிளஸ் 2 இன்டூ ஒய்க்கு பதிலாக என்ன போட போறேன், நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 6 minus 4x divided by 2ன்னு இருக்கு, is equal to 5. ஓகேவா, இந்த 2 and இந்த 2 கேன்சல் ஆயிடும் நமக்கு. ஓகே, அப்போ 3x plus 6 minus 4x is equal to 5. இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். 3x minus 4x என்ன வரும், minus x. 5 minus 6 minus x is equal to minus 1. அப்படின்னா என்ன அர்த்தம், x is equal to 1. x is equal to 1னா இந்த y ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா, y is equal to 6 minus 4 into 1 by 2. 6 minus 4 என்ன, 2. அப்போ y is equal to 2 by 2, y is equal to 1. அதே ஆன்சர், x is equal to 1, y is equal to 1ன்னு பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், சப்ஸ்டிடியூட் பண்ணோம், எங்கேயுமே எலிமினேட் பண்ணல. முதல் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வேரியபிளை கண்டுபிடிச்சு அதை இன்னொரு ஈக்குவேஷன்ல போடணும். இதுல நான் திரும்பியே சொல்றேன், ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க, எந்த ஈக்குவேஷன்ல இருந்து வேல்யூவை டிரைவ் பண்ணீங்களோ அதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண கூடாது, இன்னொரு ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இது எலிமினேஷன் மெத்தட், சாரி இது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இது எலிமினேஷன் மெத்தட். நம்ம ரெண்டு மெத்தடும் பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு டைரக்டா ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும். ஓகே, I'll just erase this, just give me 1 second. ரைட், என்ன சார் கான்செப்ட் தெரியும் நமக்கு அப்படின்னு, எல்லா தடவையும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட முடியுமா சார், எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருமா சார் அப்படின்னா கிடைக்காது. ஓகே, அந்த ஈக்குவேஷனுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த கண்டிஷனை எப்படி சார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், கண்டிஷன் என்ன சார் கண்டிஷன் அது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், 2x plus 3y is equal to 5. ஓகே, 4x plus 6y is equal to 10. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டும் வேற வேற கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு, நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணா எப்படி சால்வ் பண்ணுவோம், 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்குவோம், 2x plus 3, சாரி செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்குவோம், 4x plus 6y is equal to 10. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம், என்ன வரும், 4x plus
6y is equal to 10. இப்போ மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். 0 is equal to 0ன்னு வரும். என்ன சார், ரெண்டு வேரியபிளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே சார் அப்படின்னா எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன சார் கண்டிஷன்னா, இந்த ஈக்குவேஷன் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும். அதாவது ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தனித்தனியா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, குரூப்பான வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இண்டிபெண்டா இல்லாட்டியும். ஓகே, தனித்தனியா யுனிக் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு ஒரு 4-5 ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஃபார்முலாவுடைய ப்ரூஃப் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேண்டாம். ஓகே, வெறும்னா ஃபார்முலாவோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, என்ன சார் ஃபார்முலாஸ் அப்படின்னா, இப்ப ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. a1x plus b1y is equal to c1. a2x plus b2y is equal to c2. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x உடைய கோஎஃபிஷியன்ட் a1, செகண்ட் ஈக்குவேஷன்ல x உடைய கோஎஃபிஷியன்ட் a2. அதே மாதிரி b1 b2ங்கிறது y உடைய கோஎஃபிஷியன்ட். c1 c2ங்கிறது அந்த பக்கம் நமக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இதுல எப்ப சார் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், எப்ப சார் சொல்யூஷனே கிடைக்காது, எப்போ மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா, என்ன சார் கண்டிஷன் நமக்கு? a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2 இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2 இருந்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஒருவேளை a1 by a2 b1 by b2 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ஆனா c1 by c2க்கு நாட் ஈக்குவல்ட்டா இருந்ததுன்னா, c1 by c2க்கு நாட் ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா இதுக்கு நோ சொல்யூஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா அந்த क्वेश्चनக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஓகே, இதுவே a1 by a2வும் b1 by b2வும் c1 by c2வும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மெனி சொல்யூஷன்ஸ். சோ எப்போ யூனிக் சொல்யூஷன், எப்போ நோ சொல்யூஷன், எப்போ மல்டிபிள் சொல்யூஷன்ஸ், மெனி சொல்யூஷன்ஸ், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதுதான் ஃபார்முலா. ரெண்டு ஈக்குவேஷன். சார் எக்ஸாம்ல எப்படி சார் क्वेश्चन வரும்? இதெல்லாம் கான்செப்ட் பார்ட். ஓகேவா? எக்ஸாம்ல எப்படி சார் क्वेश्चन வரும்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எப்படி क्वेश्चन வரும்னு பார்ப்போம். அப்புறம் அந்த क्वेश्चंस எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ரெண்டையுமே பார்ப்போம். ஓகே, கான்செப்ட் நமக்கு இது தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வித்தியாசம், இப்போ இதுவரை டைரக்டா ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு போட தெரியும். இதுக்கப்புறமா எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம், நம்மள 3 வேரியபிள் கொடுக்கலாம், எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சி அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்ப எப்படி சார் பண்றது? இதே ப்ராசஸ் தான். 2 வேரியபிள ஒரு வேரியபிளா ஆக்குன மாதிரி 3 வேரியபிள 2 வேரியபிளா ஆக்கிட்டு 2 வேரியபிள நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்ச மாதிரி சால்வ் பண்ணும். எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச லெவலுக்கு ஈக்குவேஷன்ஸை குறைச்சிட்டு வரும். ஏபிசின்னு 3 வேரியபிள் இருக்கா, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதுல 2 ஈக்குவேஷனா சால்வ் பண்ணி, மீன் 2 ஈக்குவேஷனா கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணும். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस வேற எந்த மாதிரி சார் வரும்? क्वेश्चंस டைரக்டா ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி வரலாம். அதுக்கப்புறமா டைரக்டா ஈக்குவேஷன் கொடுத்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்ற மாதிரி வரலாம். அதுக்கப்புறமா சிச்சுவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க ப்ராப்ளம்ஸ்க்கு, நாம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இந்த மாதிரி क्वेश्चन வரலாம். அதுக்கப்புறமா நியூமரேட்டர் டினாமினேட்டர்ங்கிற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चंஸா வரலாம். அப்புறமா ஏஜஸ், ரைட்டா, அந்த மாதிரி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வரலாம். இதுக்கப்புறமா டிஜிட்ஸ், ஒரு 2 டிஜிட் நம்பர்ல ஒரு 3 டிஜிட் நம்பர்ல எப்படி இருக்கு இப்படின்னு. இதுதான் ஓவரால் பாசிபிலிட்டி. ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன்ல கேள்வி கேட்கறாங்கன்னா இப்படி மட்டும்தான் கேட்க முடியும், வேற எப்படியும் கேட்க முடியாது. இதுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுல இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்லா மாடல்லையும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேன். அந்தந்த மாடலுக்கு தேவையான கான்செப்ட் அந்தந்த கொஸ்டின் அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சோ இப்பதான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் நமக்கு. ஓகே, இப்போ நான் எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ், எல்லாமே ப்ரீவியஸ் பேங்க் மாடல்ல வந்த கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எப்படி எழுதியிருக்கேன், ஈக்குவேஷனே கொடுத்துருக்காங்க, அவங்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றாங்க.
9 into x minus 14 plus 26 is equal to 4x. என்ன கொடுத்திருக்காங்க? 9 into x minus 14 plus 26 is equal to 4x. இப்படி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க? x சால்வ் பண்ணி கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ என்ன எழுதலாம்? முதல்ல நமக்கு தெரிஞ்சு இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். அப்போ 9 into x 9x 9 into 14 அப்ப என்ன வரும்? minus 126 plus into minusனால மைனஸ் பண்றேன். அப்புறம் ஒரு plus 26 இருக்கு. ஓகே, is equal to 4x. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 9x அந்த பக்கம் போகணும். ஏன்னா x எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இல்ல 4 இந்த பக்கம் வரலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். சரி, நம்ம 4 இந்த பக்கம் கொண்டு வருவோம். என்ன ஆகும்? 9x minus 4x is equal to நம்பர்ல அந்த பக்கம் போச்சுன்னா minus 126 அங்க போச்சுன்னா plus 126 plus 26 அந்த பக்கம் போச்சுன்னா minus 26. 9x minus 4x என்ன? 5x. 126 minus 26 என்ன? 100. அப்ப x is equal to என்ன? 100 divided by 5, x is equal to 20. நமக்கு ஆப்ஷன் இருக்கா? x is equal to 20. சிங்கிள் வேரியபிளா கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷனா கொடுத்துட்டாங்க, நம்மள சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து செகண்ட் மாடல் क्वेश्चन பாருங்க. நான் இன்னொரு क्वेश्चन சொன்னேன் இல்லையா? சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி கொடுத்து ஓகே, நம்மள அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அது செகண்ட் क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? 7 times of a number, ஒரு நம்பருடைய 7 times 7 times of a number exceeds the number, okay, exceeds 4/9 of the number by 118. okay, இப்போ என்ன சொல்றாங்க? 7 times ஒரு நம்பர் இருக்கு, நமக்கு நம்பர் தெரியாது, நான் x ன்னு எடுத்துக்கிறேன். so 7 times ஒரு நம்பர் இருக்கு. okay, so 7 into x. 8 times 12 னா 8 into 12 போடுறீங்க. 5 times 4 னா 5 into 4 போடுறீங்க. நமக்கு இங்க நம்பர் தெரியாது. so 7 times ஒரு unknown நம்பர்னா 7 times x ன்னு எடுத்துக்கிறேன் நான். okay, 7 times x exceeds 4/9 of it. 4/9 of a number. அப்போ 4/9 of the number, அது 4/9x. okay, என்ன கொடுத்திருக்காங்க? exceeds. exceedsனா என்ன? இந்த நம்பரை விட 4/9 of a நம்பரை விட 7 times of a number exceeds ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த 7 times நம்பர் தான் பெரிய நம்பர், 4/9 நம்பர் சின்ன நம்பர். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் 118 கொடுத்திருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பண்ணுவோம்? மைனஸ் போடுவோம். is equal to 118 கொடுத்திருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன். சோ என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஈக்குவேஷனாவே கொடுத்துட்டாங்க, அடுத்த क्वेश्चनல ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம இது ஈக்குவேஷனா மாத்துறோம். ஓகேவா? சோ இப்போ இத சால்வ் பண்ணனும். ஓகே, இப்போ எல்லாமே 9ல இருக்கு. ஓகே, சோ 9 ஆல மொத்தமா மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? நமக்கு ஈஸியா சிம்பிளிஃபை ஆயிடும். ஓகே, அப்போ மொத்தமா ஈக்குவேஷன் 9 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 7 எவ்வளவு இருக்கு? 9 into 7 63x மைனஸ் இந்த 9 கேன்சல் ஆயிடும். சோ 4x is equal to 9 into 118. 63x minus 4x என்ன? 59x is equal to 9 into 118. நமக்கு தேவை x. மத்த எல்லாத்தையும் ஒரு பக்கம் மட்டும் பண்ணா வரும். 9 into 118 divided by 59. 59 118 பாத்தீங்கன்னா 2 times அப்படியே போகும். சோ அப்ப 9 into 2 என்ன? 18. அப்ப x is equal to என்ன? 18. x is equal to 18. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चन வித்தியாசம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நேரா ஈக்குவேஷனாவே கொடுத்துட்டாங்க, அடுத்த क्वेश्चनல ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க, நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படினா சால்வ் பண்றது ஈஸி. நம்ம வேலை ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ற வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். ராகேஷ் bought an equal number of tickets costing 35, 45, 55 each for a movie. அப்ப 3 டிக்கெட் இருக்கு. ரைட்டா? 35 ரூபாய் டிக்கெட் இருக்கு, 45 ரூபாய் டிக்கெட் இருக்கு, 55 ரூபாய் டிக்கெட் இருக்கு. 3 டிக்கெட் இருக்கு அவங்க கிட்ட. ஓகேவா? அதை விட என்ன கொடுத்திருக்காங்க? ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிக்கெட். எத்தனை டிக்கெட் வாங்குறாங்கிறது எல்லாத்துலயும் ஈக்குவல். 35 ரூபாய் வாங்குற டிக்கெட்டும் 45 ரூபாய்க்கு வாங்குற டிக்கெட்டும் 55 ரூபாய் வாங்குற டிக்கெட்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி பண்ணிட்டு
5400 ரூபாய் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. he spent 5400 கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இப்படி 3 இது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசின்னு 3 வேரியபிள் எடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. அப்ப ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு தெரிஞ்சா 3 தனித்தனியா எடுக்காம எல்லாத்தையுமே ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி எல்லாத்தையுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமா 5400 ரூபாய் செலவு பண்றான்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு செலவாச்சுன்னு எப்படி இருக்கும், 35 ரூபாய் டிக்கெட்டு எக்ஸ் டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கான். இப்ப அதான் அதுக்கான செலவு. ஓகே, இப்போ ஒரு தியேட்டர்ல போறோம், நம்ம 100 ரூபாய் டிக்கெட் 2 டிக்கெட் வாங்குறோம்னா மொத்த செலவு எவ்வளவு, 2 டிக்கெட் இன்டூ ஒரு டிக்கெட் 100 ரூபாய், 200 ரூபான்னு சொல்றோம். அது மாதிரி 35 ரூபாய் டிக்கெட் எக்ஸ் டிக்கெட்ஸ் வாங்குறோம், இதான் இதோடைய செலவு. அதே மாதிரி 45 ரூபாய் டிக்கெட் எக்ஸ் டிக்கெட்ஸ் வாங்குறோம். அதே மாதிரி 55 ரூபாய் டிக்கெட் எக்ஸ் டிக்கெட் வாங்குறோம். இதெல்லாம் சேர்த்து 5400 ரூபாய் செலவாகுது. ஓகேவா, இதான் அவங்க சொல்றாங்க. 35 ரூபாய் டிக்கெட்டு, 45 ரூபாய் டிக்கெட்டு, 55 ரூபாய் டிக்கெட்னு 3 டிக்கெட் இருக்கு. ஈக்குவல் நம்பர் வாங்குறான், அதனால நம்ம எக்ஸி எக்ஸி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மொத்தமா 5400 ரூபாய் செலவு பண்றாங்க. இப்ப எல்லாமே சிங்கிள் வேரியபிளா, அப்படியே ஆட் பண்ணலாமா. 35 பிளஸ் 45 என்ன வரும் நமக்கு, 80. 80 பிளஸ் 55 என்ன வரும், 135. ஸோ 135x இஸ் ஈக்குவல் டு 5400 அப்படின்னு வரும். ஓகேவா, 135x is 5400. அப்ப x என்ன வரும், 5400 divided by 135 வரும். ஓகேவா, இது ஆக்சுவலா கேன்சல் பண்ணீங்கன்னா 40 டைம்ஸ் வரும். சோ மொத்தமா x அப்படிங்கிறது 40, ஒரு டிக்கெட்டுங்கிறது 40, ஒரு வகையில 40 டிக்கெட் வாங்கியிருக்கான். நல்லா கவனிங்க, how many tickets of each typeன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வகையில எவ்வளவு டிக்கெட்னு கேட்டிருக்காங்க, அது எக்ஸ். அப்போ 40 டிக்கெட் ஒரு வகையில வாங்குறான் அப்படின்ட்டு. கொஸ்டின்லயே அவங்க மொத்தம் எத்தனை டிக்கெட் வாங்குறான்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இதுல ஒரு எக்ஸ், இதுல ஒரு எக்ஸ், இதுல ஒரு எக்ஸ்னு 3 எக்ஸ் இருக்கு. அப்ப 3 into 40 120ன்னு போடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து. இந்த இடத்துல ஒரு வகையில ஈச் டைப்ல எவ்வளவு டிக்கெட்னு கேட்டிருக்காங்க. அதனால நமக்கு நோ ப்ராப்ளம், வெறும் எக்ஸா அப்படியே போட்டா போதும். இதுக்கு ஆன்சர் என்ன, 40. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இது நான் சொன்ன மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ராப்ளம். ஓகே, அதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஒரு ஃபிராக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எப்பயுமே மேல ஒரு நம்பர் 4, கீழே ஒரு நம்பர் 8 இந்த மாதிரி எழுதுவீங்க, இல்லாட்டி 4/7, 3/2 இந்த மாதிரிலாம் எழுதுவோம்னா, இதுல மேல இருக்கிற நம்பருக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிற நம்பருக்கு பேரு டினாமினேட்டர். இது மாதிரி எழுதினாதான் அதுக்கு பேர் ஃபிராக்ஷன். n/d நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எழுதினாதான் அதுக்கு பேர் ஃபிராக்ஷன். நியூமரேட்டருடைய வேல்யூ தனி, டினாமினேட்டர் வேல்யூ தனி. இப்போ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். if 1 is added to both the numerator and denominator of a fraction, it becomes 4/5. ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, அதுக்கு நான் நியூமரேட்டரோடையும் 1 ஆட் பண்றேன், டினாமினேட்டரையும் 1 ஆட் பண்றேன், அந்த ஃபிராக்ஷன் 4/5 ஆகுதுன்னு சொல்றான். ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுத ட்ரை பண்ணுவோமா நம்ம ஃபிராக்ஷனை எப்படின்னு எடுத்துக்குவோம், ஃபிராக்ஷனை n/dன்னு எடுத்துக்குவோம். nங்கிறது நியூமரேட்டர், dங்கிறது டினாமினேட்டர். நம்மளை பொறுத்து என்ன சொல்றான் அவன், நான் நியூமரேட்டரோடையும் 1 ஆட் பண்றேன், டினாமினேட்டரோடையும் 1 ஆட் பண்றேன், இப்படி பண்ணா என் ஃபிராக்ஷன் 4/5 ஆகுதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 1 is added to both numerator and denominator, it becomes 4/5. நான் 1 நியூமரேட்டர்லயும் ஆட் பண்றேன், டினாமினேட்டர்லயும் ஆட் பண்றேன்னா அது 4/5 ஆகுது. ஸோ n + 1/d + 1 4/5. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 5 இங்கே கொண்டு வரலாம், இதை இங்கே கொண்டு வரலாம். ரைட்டா, ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ 5 into n + 1 is equal to 4 into d + 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்குது. இப்போ 5 into n 5n, 5 into 1 5, 4 into d 4d, 4 into 1 4. n in d ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 5n minus 4d is equal to 4 minus 5. 5n minus 4d is equal to -1. அவங்க கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனா மாத்துனா இப்படி வருது. என்னன்னு வருது நமக்கு, 5n minus 4d is equal to -1 அப்படின்னு வருது நமக்கு ஈக்குவேஷன்.
ரைட்டா? இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட்? 1 செகண்ட். இப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதை ஈக்குவேஷனா மாத்த ட்ரை பண்ணுவோம். Let me erase this. இப்போ அடுத்து என்ன சார் கொடுத்திருக்காங்க நமக்கு? If 6 is added to both the numerator and denominator, it becomes 5/6. நியூமரேட்டரோடையும் 6 ஆட் பண்றேன், டினாமினேட்டரோடையும் 6 ஆட் பண்றேன். இந்த மாதிரி பண்ணேன்னா it is becoming என்னன்னு கொடுத்திருக்காங்க அவங்க? 5/6. அதே மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். n plus 6 into 6, 5 into d plus 6. n plus 6 into 6 6n plus 36. அந்த பக்கம் 5d plus 30 வரும் நமக்கு. ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 6n minus 5d is equal to 30 minus 36. 6n minus 5d is equal to minus 6. Okay. 6n minus 5d is equal to minus 6. இதான் நமக்கு இப்ப இருக்கிற ஈக்குவேஷன். 5n minus 4d equals minus 1. 6n minus 5d equal to minus 6. என்ன கேட்கறாங்க? Find the fraction. நம்மள fraction கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? 5n minus 4d is equal to minus 1. அப்புறமா 6n minus 5d, 6n minus 5d is equal to minus 6. இது இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எலிமினேஷன் மெத்தடோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோ தான் நம்ம போக போறோம். ஓகேவா? It is easier if we go by elimination method. Okay, elimination method எதையாவது எலிமினேட் பண்ணணும், டி எலிமினேட் பண்ணலாம். 4ம் 5ம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 25n minus 20d, okay, is equal to minus 5. செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 24n minus 20d, 24n minus 20d is equal to, இங்க minus 6 இருக்கு, நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அப்படின்னா minus 24. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிள் மாத்த போறோம். இங்க சிம்பிள் மாறுது, இந்த சிம்பிள் மாறுது, இது பிளஸ்ஸா மாறுது, இந்த d கேன்சல் ஆயிடுது. 25n minus 24nங்கிறது வெறும் n. minus 5 plus 24 அப்படின்னா 19. அவ்வளவுதான். இப்போ n கிடைச்சிருச்சு. நமக்கு இன்னும் என்ன தெரியணும்? d மட்டும் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? 5 in சாரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 5 into n-க்கு பதிலா 19 minus 4 into d is equal to minus 1. Okay, so 5 into 19, 5 into 19 என்ன வரும்? இதெல்லாம் இமீடியட்டா நம்ம போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? so 5 into 19 is 95. okay, minus 4d is equal to minus 1. okay, இது அந்த பக்கம் கொண்டு போவோம். minus 4d is equal to minus 96. okay, அப்போ d is equal to என்ன வரும் நமக்கு? d is equal to minus 96 divided by minus 4. minus cancel ஆயிடும். 96 4 டேபிள்ல போட்டீங்கன்னா 24 வரும். so numerator 19, denominator 24. என்ன கேக்குறாங்க? find the fraction. numerator 19, denominator 24. answer 3. இப்படிதான் ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் எப்படி எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். இது ஆக்சுவல் பேங்க் எக்ஸாம் கொஸ்டின். ஓகேவா? சோ கொடுத்திருக்கிறத ஈக்குவேஷனா மாத்திட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம். ஓகே, அடுத்த மாடல் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாமா? இது ஏஜ் பேஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஏஜ் பேஸ்ட் क्वेश्चनல என்ன பண்ணுவோம்? எப்பயும் பிரசன்ட் ஏஜ்ல இருந்து அஸ்யூம் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஒரு கொடுத்திருக்க ஏஜ் ரிலேஷன் அந்த ஏஜ் அந்த பர்టిక్యులர் டைம் பீரியட்ல மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது ரெண்டு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? my father's age 8 years ago is equal to twice the daughter's present age. The father's age 8 years ago is twice the daughter's present age. Okay, இப்போ present, past ரெண்டு இருக்கு நமக்கு. ஓகே, father
டாட்டர், மதர், 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து 8 இயர்ஸ் எகோ, 8 வருஷத்துக்கு முன்னாடி, பாஸ்ட். ஓகே, இது பிரசன்ட். ஓகேவா? சோ பிரசன்ட்ல நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம்? இது எஃப், இது டி, இது எம்னு அசியூம் பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஓகேவா? பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர், பெர்சன்டேஜ் ஆஃப் மதர், பெர்சன்டேஜ் ஆஃப் டாட்டர்னு அசியூம் பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? மை ஃபாதர்ஸ் ஏஜ் 8 இயர்ஸ் எகோ இஸ் ட்வைஸ் த டாட்டர்ஸ் பெர்சன்டேஜ். இப்போ வயசு எஃப்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? எஃப் மைனஸ் 8 இருக்கும். இப்போ என் வயசு எஃப்னா 8 வருஷம், இப்போ என் வயசு 28னா 8 வருஷம் முன்னாடி என்னவா இருக்கும்? 20 இருக்கும். 20ல இருந்து 8 மைனஸ் பண்றீங்க. சோ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் ஏஜ், அது எஃப் மைனஸ் 8 இஸ் ட்வைஸ் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர்னு கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. எஃப் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 2d. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? The difference between mother's age and daughter's age is 29 years. மதருக்கும் டாட்டருக்கும் 29 வயசு வித்தியாசம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, மதருக்கும் டாட்டருக்கும் 29 வயசுனா என்ன அர்த்தம்? மதர் மைனஸ் டாட்டர் இஸ் ஈக்குவல் டு 29 அர்த்தம். ஓகேவா? இல்லாட்டி என்ன பண்ணலாம்? மதர் பிளஸ் 29 இஸ் ஈக்குவல் டு டாட்டர்னு எழுதிக்கலாம். மாத்தி போட்டுக்கிறேன். 29 இந்த பக்கம் கொண்டு, சாரி, மதர் மைனஸ் 29 பிளஸ் 29 இந்த பக்கம் தான் மைனஸ் 29 ஆகும் இல்லையா? ஸோ அதை மொத்தமாகவே நான் ரீஎரேஸ் பண்றேன். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? மதருக்கும் டாட்டருக்கும் வயசு வித்தியாசம் 29. மதர் மைனஸ் டாட்டர் இஸ் ஈக்குவல் டு 29. அப்போ மதருங்கிறது டாட்டர் பிளஸ் 29 எழுதலாம். இது அடுத்த ஈக்குவேஷன். இப்போ என்ன கேட்கிறாங்க அவங்க? ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த டாட்டர் இஃப் த ஃபாதர் இஸ் 6 இயர்ஸ் ஓல்டர் தென் மதர். ஃபாதருக்கும் மதருக்கும் 6 இயர்ஸ் வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபாதருக்கும் மதருக்கும் 6 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஃபாதர் மைனஸ் மதர் 6 இயர்ஸ். ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஃபாதருக்கும் டாட்டருக்கும் இருக்கு, ஃபாதருக்கும் மதருக்கும் இருக்கு, ஃபாதருக்கு டாட்டருக்கும் மதருக்கும் இருக்கு. ஓகேவா? என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த டாட்டர். இப்போ நமக்கு டாட்டருடைய ஏஜ் தான் தெரியணும், அதாவது டியை கண்டுபிடிக்கணும் நாம. we have to find the value of d. இதுல எந்த ஈக்குவேஷன்ல டி இருக்கு? நமக்கு டைரக்டா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கு, இந்த ஈக்குவேஷன்லயும் இருக்கு. ஓகே, பட் நமக்கு என்ன ப்ராப்ளம்? ரெண்டும் வேற வேற வேரியபிள்ல இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கு? 2d இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 8ன்னு இருக்கு. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, எஃப் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு எம்னு எழுதலாமா? மாத்தி எழுதலாமா? இது ஏன் சார் இந்த மாதிரி எழுதுறீங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கு? m இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் 29. இந்த எம்முக்கு பதிலாக எஃப் மைனஸ் 6ன்னு எழுதலாம், ஏன்னா இங்க இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, ஸோ எஃப் மைன், இது வந்து கிளியரா அடிச்சு எழுதுறேன் இன்னொரு தடவை உங்களுக்கு. ரைட், f minus m is equal to 6 கொடுத்திருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணி f minus 6 equal to m ன்னு எழுதுறேன். இப்போ செகண்ட் இந்த ஈக்குவேஷன், நடு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு நமக்கு? m is equal to d plus 29 இருக்கு. இதுல m க்கு பதிலா என்ன எழுதலாம்? f minus 6 ன்னு எழுதலாம். f minus 6 is equal to d plus 29. d மட்டும் வச்சுக்கோங்க, மத்தெல்லாம் ஒரு பக்கம் கொட்டுவாங்க. அப்போ d is equal to என்ன வருது? d is equal to f minus 6 minus 29. f minus 6 minus 29, f minus 35. d is equal to f minus 35. okay, அப்போ d is equal to f minus 35. இப்போ 2d க்கு நமக்கு வேல்யூ இருக்கு, d க்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு அன்னோன் வேரியபிள் இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல d கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? f சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா d இமீடியட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, f க்கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா d உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா f is equal to 2d plus 8 ன்னு சொல்லலாமா? அதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. d is equal to f க்கு பதிலா 2d plus 8 minus 35. 2d plus 8 minus 35. அப்போ d is equal to 2d
plus 8 minus 35 என்ன வரும் நமக்கு minus 27. ஓகே, இத கொண்டு வாங்க, d கொண்டு வந்தீங்கன்னா 2d minus d, okay, will be d. அந்த 27 அந்த பக்கம் போச்சுன்னா minus 27 போச்சுன்னா plus 27. So age of the daughter 27. நான் இப்போ ஒரு லாங் மெத்தட்ல 3 ஈக்குவேஷனா போட்டு சால்வ் பண்ணி காமிச்சேன். இதை இப்படி இவ்வளோ கஷ்டப்படணும்னு கூட அவசியம் கிடையாது. ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. பட் முதல்ல எடுத்தோடனே லாங்கர் மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அப்புறமா ஷார்ட்கட் மெத்தட்ல கை வைக்க முடியும் நம்ம இமீடியட்டா. ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் த டாட்டர் இஸ் 27 years. ஸோ நான் என்ன விதமா ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னேன், டிஜிட் பேஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குன்னு சொன்னேன், ஏஜ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னேன், ஈக்குவேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு, இது எல்லாமே பார்த்துட்டேன். நம்ம இன்னும் ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும் தான் பார்க்கல, தட் இஸ் டிஜிட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஒரு 2 டிஜிட் நம்பர்னா என்னென்ன எழுதுவீங்க, xy, அதாவது 27. இதுல 2ங்கிறது தனி டிஜிட், 7ங்கிறது தனி டிஜிட். ஆனா அந்த 27ங்கிற வேல்யூ வரதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த 2-ஐ 2 into 10 எழுதுவோம், இந்த 7-ஐ 7 into 1 எழுதுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 27 கிடைக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி 427 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, இதை இன்டூ 1 பண்ணுவீங்க, இதை இன்டூ 10 பண்ணுவீங்க, இதை இன்டூ 100 பண்ணுவீங்க. இதுல 427ங்கிறது இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ். இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் உடைய பிளேஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஓவரால் நம்பர் கிடைச்சிரும் நமக்கு. ஓகே, அப்ப xyன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா x தனி டிஜிட், y தனி டிஜிட். ஆனா அதோடைய வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 10 into x plus y into 1 சொல்லணும். எப்படி வரேன்னு புரியுது இல்லையா உங்களுக்கு, ரைட்? ஓகே, இப்போ என்ன, இது வந்து கான்செப்டுக்காக சொன்னேன். இப்போ அவங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The sum of the digits of the 2-digit number is 12. நமக்கு நம்பர் தெரியாது, நம்ம xyன்னு எடுத்துக்குவோம். Sum of the digits அப்படின்னா x plus y, ரெண்டு டிஜிட்டையும் ஆட் பண்ணா 12 வருது. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. If 54 is subtracted from the number, digits gets reversed. xyங்கிற நம்பர்ல 54 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா டிஜிட் ரிவர்ஸ் ஆயிடுது, yxன்னு மாறிடுது. வேல்யூ எழுதினா xy எப்படி எழுதுவீங்க, 10x plus y. ஓகே, minus 54 is equal to இந்த yx 10y plus xன்னு எழுதுவோம். ரீஅரேஞ்ச் பண்ணலாமா, எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ 10x minus x minus 10y plus y is equal to 54. 10x minus x என்ன, 9x. 10y minus 10y plus y என்ன வரும், minus 9y is equal to 54. இது செகண்ட் ஈக்குவேஷன். நம்மகிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. என்ன ஈக்குவேஷன், x plus yங்கிறது 12 இருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் என்ன, 9x minus 9y is equal to 54. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு நம்ம கிட்ட. என்ன கேக்குறாங்க, find the number. நம்பர் என்ன, xy. அப்ப x y நமக்கு தனித்தனியா கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதுல எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகுது. அப்ப அப்படியே டிவைட் பண்ணிடலாமா, 9ஆல் டிவைட் பண்ணா இது என்ன ஆயிடும், x minus y is equal to 6 ஆயிடும். x minus y is equal to 6. அப்படியே ஆட் பண்ணுங்க, இது கேன்சல் ஆயிடும். 2x is equal to 12 plus 6 18. அப்போ x is equal to 9. x equal to 9 இங்கே போடுங்க, 9 minus y is equal to 6. அப்போ y is equal to 3. அப்போ அந்த நம்பர் என்ன, xy. அப்போ 93, அதுதான் ஒரிஜினல் நம்பர். 93, இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ல ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க அவங்க, 93ங்கிற நம்பர் ரெண்டு டிஜிட்டையும் ஆட் பண்ணா 12 வருதா, 9 plus 3 12. எஸ், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 54 சப்ராக்ட் பண்ணா நம்பர் ரிவர்ஸ் ஆகுதுங்கிறாங்க. -54 பண்ணா என்ன வரும், 3 minus 4 பண்ண முடியாது, இது 8 ஆகும், இது 13 ஆகும். 13 minus 4 9, 8 minus 5 3. 93 59 பண்ணா நம்பர் ரிவர்ஸ் ஆயிடுச்சா, 13 என்ன மாறிடுச்சு பாத்தீங்களா. சோ இதான் ஆன்சர். சோ சிம்பிள் ஈக்குவேஷன்ங்கிற ப்ராப்ளம்ஸ் இப்படிதான் வரும், ரைட்டா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸாக காமிச்சிருக்கேன். இதில் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். இது கான்செப்டுக்காகவும் பேஸுக்காகவும் கொடுத்துருக்கு, ரைட். நவ் தேர் ஆர் அ குட் நம்பர் ஆஃப் இதே மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், மாக் டெஸ்ட், டெய்லி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் வீடியோஸ், all these things are available in our Time for Bank app.
ஓகே, நம்ம டைம் ஃபார் பேங்க் ஆப்ல இது எல்லாமே இருக்கு. டெய்லி டெஸ்ட் வந்துடும், உங்களுக்கு ஜிகே டெஸ்ட் வந்துடும், எக்ஸாம் அனாலிசிஸ், கட் ஆஃப்ஸ், எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன பேங்க் எக்ஸாமுடைய பேப்பர் பேட்டர்ன், எவ்ரி திங் வில் பி அவைலபிள். சரியா? ஸோ இட்ஸ் அவைலபிள் ஆன் கூகுள் பிளே ஸ்டோர், ரைட்? யூ கேன் டவுன்லோட் தட் ஆப், பேர் டைம் ஃபார் பேங்க் ஆப்ஸ். You can also continue following us on the any of the channels, be it our Instagram or our YouTube or our Telegram channel. இது மூணுக்குமே QR code is given on the screen now, right? So with this, we'll end today's class. Okay, so இன்னைக்கு சிம்பிள் ஈக்குவேஷன்ல பேசிக்கா கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அதோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ், அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே பார்ப்போம், ரைட்? தேங்க்யூ.